அன்பினிய உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்கொடி. அனைத்தும் அறிவும் யூடியூப் சேனலுக்காக இனிய உறவுகளை, இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற தலைப்பு முட்டாள்களின் தினம். தெரியல உங்களுக்கு, ஏறக்குறைய எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக குழந்தைகளுக்கு இன்றைய தினம், அதாவது நாளைய தினம் என்ன என்று தெரியும். ஏப்ரல் 1, தி டே ஆஃப் ஃபூல்ஸ், முட்டாள்களின் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சிறு வயதில் பள்ளி பருவத்தில் இதனை கொண்டாடி இருக்கலாம். நானும் கொண்டாடி இருக்கிறேன். நான் பள்ளி பருவத்தில் அதனுடைய எதுக்காக நம்ம அதை கொண்டாடணும்னு தெரியாது. நானும் அப்பொழுது எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பலரிடத்தில் விசாரித்தேன், ஆசிரியர்களிடத்தில் கூட விசாரித்திருக்கின்றேன். அது பற்றிய உண்மையான பொருள், அதனுடைய எதனால் கொண்டாடுறோம்ன்றது எனக்கு தெரியலை. அப்போ நாங்கள்லாம் என்ன செய்வோம்னா, பள்ளி பருவத்தில் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கிடுவோம். உருளைக்கிழங்கு என்ன எடுத்து பிளேடை வச்சு அதில் ஏஎஃப் அப்படின்ட்டு அப்படியே கிழிச்சிக்கிடுவோம். ஒரு அச்சு மாதிரி ஏஎஃப்னு போட்டுட்டு இங்கை கொட்டி அதில் நனைச்சிட்டு, யார் வந்திருக்கானோ அவர் யார் நல்ல நெருங்கிய நண்பர்களோ தெரிஞ்சவனோ தெரியாதவனோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவனுடைய முதுகில் போய் என்ன செய்வோம்னா, போயிட்டு அந்த அச்சை அடிச்சு விட்டுருவோம். அப்போ ஏஎஃப்னு பிரிண்ட் ஆகிரும். அப்படின்னா ஏஎஃப்னா ஏப்ரல் ஃபூல், அதனுடைய ஷார்ட் என்னென்னா ஏப்ரல் ஃபூல், அது ஏஎஃப்னு போட்டிருக்கோம். இது நான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் கள்ளராசன்னு சொல்லுவாங்க உத்தம வளையத்தில். அது என்ன செய்வோன்னா, பட்டியலின மக்களும் நாங்களெல்லாம் கல்லர் இனத்தை சேர்ந்தவர்களெல்லாம் படிப்பதற்கு உத்தம வளையத்தில் ஒரு ஹாஸ்டல் இருந்துச்சு. நான் அங்கே தான் படித்தேன் +2 வரைக்கும். 9th +2 வரைக்கும் 4 வருஷம் அங்கே தான் படித்தேன். அப்போ நான் ஹாஸ்டல் இருக்கிறதான இந்த விளையாட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்கூல்லே இருக்கும். அப்போது இதே தான். கிச்சனில் போய் என்ன செய்வோம்னா, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிடுவோம். அதை 2ஆக கட் பண்ணுவோம். அப்போ ஒன்று 2 பேருக்கு அச்சாகி போகும். அதில் என்ன செய்யணும், பிளேடை வச்சு ஏஎஃப் அப்படின்ட்டு கட் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ணிவிட்டு இங்க் இருக்குல்ல, இப்போ இங்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, அந்த ஃபவுண்டைன் பெனில் இருக்கும். அது அப்படி இருக்கக்கூடிய அந்த இங்கை என்ன செய்யும்னா, கீழே கொட்டுவோம். சிமெண்ட் தரையில் ஹாஸ்டலில் சிமெண்ட் தரையில் கொட்டிட்டு அதில் தொட்டுக்கிடுவோம். தொட்டுக்கிட்டு போயிட்டு யாராவது தெரிஞ்ச நல்ல வெள்ளை சட்டையாக போட்டிருப்பான், யூனிஃபார்ம் ஏதாவது போட்டிருந்தானா அவனுடைய முதுகில் போய் அப்படியே அடிச்சு விட்டுவோம். அச்சடிச்சு விட்டு ஏப்ரல் ஃபூல்னு கத்துவோம். இல்லாட்டி எவனவாவது ஏமாத்துறது, எதையாவது பஸ்ஸு வருதுடா பின்னாடி அப்படின்னு சொல்கிறது, பைக் வருதுன்னா. அப்போல்லாம் பைக்கெல்லாம் எங்கே இருந்தது, சைக்கிள் தான் அதிகமாக நடைமுறை சைக்கிள் தான் இருக்கும். இப்போ இதில் மரம் விழுக போகிறோம் மேலே அப்படின்ட்டு ஏதோ ஒன்றை சொல்லி ப்ராங்க் பண்ணுறது. அது ரொம்ப வருஷம், நான் ஏறக்குறைய நான் 1969 அப்போ தான் காலகட்டங்களில் தான் நான் அங்கே படிக்க ஆரம்பித்தேன். அப்படி இந்த பள்ளி பருவங்களில் 69 நான் 5வது படிக்கிறேன். அதுக்கப்புறம் +2 இதெல்லாம் 69, அது பிறகு ஒரு 8 வருஷம் 77 அந்த டயத்தில் நான் உத்தமபாளையத்தில் படிக்கிறேன். அப்படி அனைவருமே இந்த ஏப்ரல் 1 நீங்களும் முட்டாளாகியிருப்பீங்க, மற்றவங்களையும் முட்டாளாக்க முயற்சி பண்ணியிருப்பீங்க, அல்லது முட்டாளாக்கியிருப்பீங்க. என்னைக்காவது நீங்கள் ஏன் இதனை ஏப்ரல் 1 என்று நாம் கொண்டாடுகிறோம் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இல்லை நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிருக்கீங்களா? தெரிஞ்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல, நல்லது, சந்தோஷம். தெரியலை அப்படின்னா இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஏன் ஏப்ரல் 1 முட்டாள்களின் தினமாக கொண்டாடப்படுகிறது, அதனுடைய ஆரிஜின், தொடக்கம் எங்கே தோன்றியது, அது எங்கே தோன்றியது அப்படின்னு பார்க்கலாமா? இது என்னென்னா, இது முதலாக தோன்றியது எங்கன்னா பிரான்ஸ் நாட்டில். எங்கே?
ஃப்ரான்ஸில் வந்து ஏன் இது வந்துச்சுன்னா, ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து உங்களுக்கு தெரியும், காலண்டரில் வந்து ஜூலியன் காலண்டர் ஒன்று இருக்குது, அடுத்து கிரிகோரியன் காலண்டர் இருக்குது. அதை பற்றி தனியாகவே ஒன்று போடலாம், அவ்வளவு காலண்டர் இருக்குது. அடுத்து என்ன, நம்ம இந்துக்களுக்கு வந்து ஹிந்துஸ்களுக்கு தனியாக ஒரு காலண்டர் இருக்குது, முஸ்லீம்களுக்கு வந்து காலண்டர் தெரியும், முஸ்லீம் காலண்டர் வந்து தனியாக இருக்குது. அப்படி ஒவ்வொருவருக்கும் வந்து ஒவ்வொரு காலண்டரை வந்து நம்ம பின்பற்றிக்கு வர்றோம். அதில் வந்து ஜூலியன் காலண்டரை வந்து பிரான்ஸ் நாட்டு மக்கள் ரொம்ப வருடங்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறான்னா, 1582 வந்து என்ன செய்கிறான்னா, அவங்க பல நூற்றாண்டுகள் பயன்படுத்தி வந்து ஜூலியன் காலண்டர்லேருந்து மாறி கிரிகோரியன் காலண்டரை வந்து பயன்படுத்த தொடங்குறாங்க. எப்போனா 1582. அவ்வாறு பயன்படுத்த தொடங்குற போதில் ஒரு பிரச்சனை வந்துடுது. எப்படின்னா, இப்போ ஏப்ரல் 1 வந்து தான் இந்த ஜூலியன் காலண்டரில் வந்து புத்தாண்டாக இருக்கும். இந்த ஜூலியன் காலண்டரில் புத்தாண்டு எப்போன்னா ஏப்ரல் 1. இவங்க வந்து கிரிகோரியன் காலண்டரில் மாறுறதுக்கு பின்னாடி இவர்களுடைய புத்தாண்டு எப்போ வருதுன்னா, ஜனவரி 1க்கு வந்துடுது. ஜனவரி 1க்கு மாறிடுது. இது தெரியாமல் பலர் என்ன செய்கிறாங்கன்னா, இது வந்து தெரியாமல் பலர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கிறவங்க ஏப்ரல் 1ஐயே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து புத்தாண்டாக வந்து கொண்டாடுகின்றனர். இப்படி அவர்களுடைய புத்தாண்டு தினம் மாறியது தெரியாமல் இவங்க ஏப்ரல் 1 வந்து புத்தாண்டாக கொண்டாடுறதுனால அவங்கள வந்து என்ன செய்யறாங்கன்னா, மற்றவர்கள் பிராங்க் பண்ணுகின்றனர், கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, நக்கல் பண்ணுறாங்க, நையாண்டி பண்ணுறாங்க. அப்போ தான் முதலாக இந்த ஏப்ரல் 1 வந்து புத்தாண்டு தினமாக கொண்டாடிய அந்த நபர்களை எல்லாம் கிண்டல் செய்வதற்காக என்ன உருவானது தான், அன்னைக்கு தான் உருவானது என்னென்னா, இது ஃபூல்ஸ் டே. ஏப்ரல் 1 வந்து ஃபூல்ஸ் டே என்று, முட்டாள்களின் தினம் என்று கொண்டாடப்பட்டது. இது ஒன்று, இது ஒரு கருத்து இருக்குது. அடுத்து என்னென்னா, இன்னொரு கருத்து, ஏன்ஷியன்ட் ரோமில், பழங்கால ரோமில் வந்து ஹிலாரியா என்ற ஒரு திருவிழா கொண்டாடப்பட்டது. என்ன திருவிழா? ஹிலாரியா. லத்தீன் மொழியில் இதுக்கு என்ன பேர்னா, ஜாய்ஃபுல், மகிழ்ச்சியான திருவிழா அப்படின்னு பேர். அந்த சமயத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ஹிலாரியான்ற திருவிழா வந்து ஜிபுலி என்ற ஒரு பெண் தெய்வத்தை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக, கானர் பண்ணுறதுக்காக, அவங்கள வந்து பெருமைப்படுத்துறதுக்காக இந்த திருவிழா வந்து கொண்டாடப்படும். என்ன திருவிழான்னா, ஹிலாரியா என்ற திருவிழா. எங்கன்னா ரோமில் வந்து அந்த திருவிழா சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து பிராங்க் தான். என்ன செய்வாங்க அப்படின்னா, பொய்யான சடையை போட்டு விடுறது, பொய்யானது சடை போட்டு விடுறது. அடுத்து பேப்பரில் வந்து மீன் இருக்கு இல்லையா, மீனை வந்து செஞ்சு மற்றவங்க முதுகில் வந்து எரிவாங்களே, பின்னாடி போய் அவங்க ஒரு பின்புறத்தில் வந்து எரிகிறது. அடுத்து என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு ஊரில் வந்து பெரிய பெரிய முக்கியமான மேஜிஸ்ட்ரேட்டுக, பெரிய பெரிய அரசியல்வாதிக, இவங்க இது மாதிரி தத்துவ ஞானிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்க. பெரிய பணக்காரர் இருக்கலாம், ஆசிரியர் இருக்கலாம், அல்லது வந்து எழுத்தாளர் இருக்கலாம். இது மாதிரி முக்கியமான ஃபெல்லோ சிட்டிசன் அழைக்கப்படுகின்றவர்கள், ஃபெல்லோ சிட்டிசன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பெரிய பெரிய ஆட்கள், அந்த சமுதாயத்தில் வந்து முக்கிய புள்ளிகள்ன்றாங்க இல்லையா, ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்களாம், அவங்கள மாதிரி நக்கலை, அவங்கள மாதிரி நையாட்டி, கார்ட்டூன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. எப்படி ஒரு கார்ட்டூனை வந்து எப்படி வரையலாம், ஒருத்தரை வந்து நையாண்டி பண்ணுறதுக்கு, நக்கல் பண்ணுறதுக்கு நம்ம வரைகிறோம் இல்லையா, கார்ட்டூன் பண்ணுறாங்க இல்லையா, அதன் போல் இவங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த நாட்டினுடைய தலைவர், ஒரு பொலிட்டீஷியன், பிரதமர், ஜனாதிபதி, மந்திரி, இல்லை நீதிபதிகள்,
இவங்கள மாதிரி என்ன செய்வாங்கன்னா கேலியா அவங்கள வந்து கேலி பண்ணுறது மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, அவங்கள மாதிரி பேசிக்கிட்டு, அவங்கள மாதிரி நடந்துக்கிட்டு, அவங்கள மாதிரி டான்ஸ் பண்ணுறது மாதிரி அவங்க என்ன செய்வாங்கன்னா கேலி பண்ணி பிராங்க் பண்ணுவாங்க, நக்கல் நையாண்டி பண்ணுவாங்க. அந்த ஹிலாரியா என்ற திருவிழாவில் இப்படி பண்ணுறதுனால அப்படி மற்றவங்களை வந்து கேலி நக்கல் நையாண்டி அந்த ஏப்ரல் மாதம், அதாவது இது எப்போ நடக்கும்னா மார்ச் 25 ஏப்ரல் 1 வரைக்கும் இந்த திருவிழா நடைபெறும். இப்படி ஏப்ரல் 1 வரைக்கும் இந்த ஏப்ரல் 1 இந்த திருவிழாக்கள் மக்களை வந்து மற்றவங்களை வந்து நையாண்டி பண்ணுறதும் கேலி பண்ணுறதும் கிண்டல் பண்ணுறதும், அடுத்து மற்றவர்கள் போல முகமூடி அணிந்து கொண்டு வருவது, மற்றவங்கள மாதிரி முகமூடி போட்டு வர்றது, பெரிய பெரிய அந்த ஃபெல்லோ சிட்டிசன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த சமுதாயத்தில் வந்து மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க, மிக முக்கிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களை போல முகமூடி அணிந்தும் அவங்களை போல உடை அணிந்தும் மக்களை வந்து என்ன செய்வாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க, மகிழ்ச்சியாக வச்சுக்குவாங்க. இதை வந்து என்ன சொல்கிறோம்னா இப்படி மகிழ்ச்சியாக இருந்ததுனால அந்ததிலிருந்து தான் வந்து ஏப்ரல் ஃபூல் அங்கேயும் இருந்தது. இப்படியா? இன்னொன்று என்ன, ஸ்காட்லாண்டுன்னு ஒரு நாடு, இங்கே வந்து குக்கு பேர்டு இருக்கு இல்லையா, நம்ம சொல்லுவோம் இல்லையா குக்கு பேர்டுன்னு ஒன்று, அந்த பேர்டு வந்து என்னென்னா வேட்டையாடுவாங்க. அன்னைக்கு ஏப்ரல் 1 வந்து அந்த குக்கு பேர்டுன்றதை வந்து வேட்டையாடுவாங்க. அந்த குக்கு பேர்டு வந்து சிம்பிள் ஆஃப் ஃபூல். ஒரு முட்டாளுக்கு உதாரணம் வந்து குக்கு பேர்டை வந்து உதாரணமாக சொல்லுவாங்களாம். அவங்க ஏப்ரல் மாதம் வந்து அதிகமான அளவுக்கு இந்த குக்கு பேர்டுகளை வேட்டையாடுவாங்க. அது மட்டுமல்ல, இந்த இவ்வாறு குக்கு பேர்டை வந்து வேட்டையாடுறதுனால அந்த நாள் வந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா அது வந்து முட்டாள்களின் நாள், முட்டாள்கள் தினமாக அன்றைய தினம் அவங்க சிம்பாலிக்காக வந்து சொன்னாங்க. அப்பொழுது வந்து அது உணரப்பட்டது, அவங்க வந்து கொண்டாடப்பட்டது, சொல்லப்பட்டது. அடுத்து என்னென்னா, இதை வந்து 1957 ஏப்ரல் மாதம் 1 பிபிசி இருக்கு இல்லையா, பிபிசி வானொலி இருக்குது, தொலைக்காட்சியும் இருக்குது. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா அப்பையும் ப்ராங்க் தான் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா ஒரு 3 நிமிடம் ஓடக்கூடிய வீடியோ ஒன்று எடுத்து போடுறாங்க. அதில் என்ன பண்ணால் ஒரு குடும்பம் வந்து அந்த வீட்டிற்கு தேவையான நூடுல்ஸை வந்து மரத்திலிருந்து அவங்க வந்து அதுக்கு எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அந்த மரத்திலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து நூடுல்ஸ் எல்லாம் அறுவடை பண்ணுறாங்க. அந்த நூடுல்ஸ் வந்து மிக நீளமாக இருக்குது, அதை வந்து இவங்க உடைச்சி அவங்களுடைய சமையலுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு 3 நிமிட வீடியோ வந்து வெளியிடுறாங்க. இது வந்து எதற்காகனா நூடுல்ஸ் எப்படி செய்கிறான்னு தெரியும், மக்களை ஏமாற்றுவதற்காக, மக்களை நக்கல் செய்வதற்காக, மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இவங்க வந்து ஒரு பிராங்க் வீடியோ ஒன்றை வெளியிடுகின்றனர். இது மாதிரி பல நாடுகளில், அதே மாதிரி பிரிட்டனில் வந்து 18வது நூற்றாண்டில் வந்து இது என்னாச்சுன்னா அந்த நாடு முழுவதுமே ஏப்ரல் 1 முட்டாள்களின் தினமாக பரவ ஆரம்பித்தது, கொண்டாடப்பட்டது. பரவலாக எல்லா இடங்களிலும் பிரிட்டனில் வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. இப்படியே படிப்படியாக இந்த முட்டாள்கள் ஏப்ரல் 1 பிறரை நையாண்டி பண்ணவும் கேலி பண்ணவும் பிறரை ஏமாற்றுவது, அதாவது ஏமாத்துறது, இந்த பஸ் வருது பாரு, உன் மேலே இடிக்க போகுது, அடிக்க போகிறா, இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லி அது கேலி பண்ணுவதற்கும் கிண்டல் செய்வதற்கும் உரிய நாளாக மாறியது. இவ்வாறு மாறிய இந்த திருநாளை வந்து என்ன சொன்னாங்கன்னா இவங்க முட்டாள்களின் தினம் என்று குறிப்பிட்டனர். இவ்வாறு எங்கே தொடங்கியதுன்னா இவ்வாறு ரோமில் தொடங்கியது. அப்படியே வந்து முத வந்து ஃப்ரான்ஸில் வந்து தொடங்குது. அதுக்கடுத்து ரோம்லேயும் அதே காலகட்டத்தில் வந்து தொடங்கியிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்காட்லாண்டில் வந்து அது ஒரு வகையான இந்த திருநாளாக இந்த ஏப்ரல் 1 கொண்டாடப்படுகிறது. அப்படியே வந்து பிரிட்டன் வருது. இந்த பிரிட்டன்லேருந்து உலகம் முழுவதும்
இந்த ஏப்ரல் 1ஆனது முட்டாள்களின் தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த திருநாளில் என்ன செய்வாங்கன்னா, மற்றவர்களை கேலி பண்ணுவதும், தங்களுடைய உறவினர்களை, நண்பர்களை, தங்களுடைய உள்ளூர்காரங்களை வந்து கேலி பண்ணுறதும், கிண்டல் பண்ணுறதும், ஏமாத்துறது. அவ்வாறு அவர்கள் என்னை ஏமாற்றுகின்ற போது பலவிதமான அதான் மாஸ்க் போட்டுக்கிடுவாங்க, முகமூடி அணிந்து கொள்வது, பொய்யான முடி வைத்துக் கொள்வது, பிறரை போல கேலி பண்ணுகின்ற வகையில் வந்து ஆடைகள் அணிந்து கொள்வது. இவ்வாறு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த தினத்தை முட்டாள்களின் தினமாக கொண்டாடினார்கள். இதுதான் இதனுடைய பின்புறம் இருக்கின்ற வரலாறு. முட்டாள்களின் தினம் என்ற அந்த நாளில் ஏப்ரல் 1 டே ஆஃப் ஃபூல் அப்படின்ற சொல்லக்கூடிய நாள், அந்த நாளினுடைய அதனுடைய பின்புறம், அதனுடைய வரலாறு என்பது இதுதான். ஓகே நண்பர்கள், இனிமேல் நீங்கள் கொண்டாடுகின்ற போது நாளைக்கு கொண்டாடுவீங்க. நாளைக்கு கொண்டாடுகின்ற போது யாராவது கேட்டால் நீங்கள் எதற்காக இதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சொல்ல தெரியணும்ல. நானும் உங்களுக்காக தெரிந்து கொண்டேன். ரொம்ப வருஷமாக தெரியாமல் இருந்தது. இன்றைய தினம் அதற்காக பலவற்றை தேடிய போது இந்த செய்திகள் எல்லாம் எனக்கு கிடைத்தது. அவ்வளவுதான். நான் ஒன்றும் ரோமிலிருந்து வந்தவன் கிடையாது. நான் கற்றுக்கொண்டேன். அனைத்தும் அறிய வேண்டும். என்னுடைய நோக்கம் அதுதான். ஏன், எதற்கு என்று தெரிய வேண்டும். ஒரு திருவிழா கொண்டாடுறோம், அதனால் எதற்காக இது கொண்டாடுகின்றோம். நான் என்னுடைய பல வருட தேடல் இன்றுதான் அது தெரிந்தது. ஏன் கொண்டாடுகிறோம், எதற்காக ஏப்ரல் 1 முட்டாள்களின் தினமாக கொண்டாடப்படுகிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். உங்களுக்கும் தெரிவித்திருக்கிறேன். இனி தெரிந்து கொண்டு என்ஜாய் பண்ணுங்க, கொண்டாடுங்கள். அனைவருக்கும் இது வாழ்த்து சொல்லக்கூடிய தினமா என்பது தெரியவில்லை. அனைவரும் என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் தி ஏப்ரல் ஃபுல் டே. ப்ராங்க் பண்ணுங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, மற்றவங்க மனசு நோகாமல் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, நாம் அடுத்த காணொளியில் காணலாம். அனைவருக்கும் வணக்கம்.